கொள்ளு சட்னி செய்யலாம் வாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இது கூட வேக வச்ச கொள்ளையும் சேர்த்துக்கலாம். கொள்ளு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சளி பிடிச்சிருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு. அதுக்கப்புறமா நல்லா இதுக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கொள்ளு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.